அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக இருக்குதுங்க. நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஜூன் மாதத்தின் முதல் தேதி. அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை சஷ்டியோடு சேர்ந்தே வந்திருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பொருந்தியதாகவே பார்க்கப்படுது. இந்த மாதத்தில், அதாவது முதல் தேதியில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நமக்கு அந்த மாதம் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே, அதாவது வாரத்தின் முதல் நாள்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையை சொல்லுவோம். ஞாயிறுக்கு உரிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1. கரெக்டாக இந்த 1ஆம் தேதி 1ங்கிற எண் கொண்ட சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் வருது. ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வளர்பிறை சஷ்டியோடு சேர்ந்தே வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரமும் கையில் ஒரு சிம்பிளை வரைந்து கொள்வதன் மூலமாக மாதம் முழுக்க பணவரவு உண்டாகும் என்பது குறித்தும் தனிப்பதிவு போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம். இது எந்த நேரத்தில் நம்ம நாளைய நாளில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, காலையில் வரக்கூடிய 11 மணி 11 நிமிடம், அதாவது 1111 அப்படின்னு வருது இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல 1ங்கிற எண் அதிக அணைச்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம செய்கிறது சிறப்பு. ஒருவேளை அந்த நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது மதியம் வரக்கூடிய 1 மணி 11 நிமிஷத்துலேருந்து 1 மணி 12 நிமிஷம், இந்த 1 நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 11 மணி 11 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே அந்த 1 நிமிஷத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா மதியம் 1 மணி 11 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1 நிமிஷத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி வெறும் 1 நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்குறீங்களே, அதுக்குள்ளே எந்த பரிகாரத்தை நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடியது பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு மட்டும்தான். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 11 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். 1 நிமிஷத்துக்குள்ளார நம்ம தாராளமாக இதை 11 முறைக்கு மேலேயே சொல்லலாம். மேலும் இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக சொல்லலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நாளுங்கிறதுனால நிறைய பேர் அசைவம் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அப்படி இருந்தாலும் தாராளமாக இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, இல்லை ட்ராவல் பண்ணி இப்போது நீங்கள் நேட்டிவ்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அப்படி ட்ராவல் பண்ணும்போதும் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். ஒரு சில ஸ்விட்ச் வேர்டுக்கு சாதாரணமாகவே நல்ல பலன்கள் தரக்கூடிய சக்தி உண்டு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைமில் அந்த நாளில் அதை பயன்படுத்தும் போது இம்மீடியட்டாக அது ரிசல்ட் கொடுத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட், கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட், கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட். இதுதான். இந்த 3 வார்த்தையும் சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் அப்படிங்கிறதே அதிகப்படியான ஒரு நேரம்னே சொல்லலாம். ஒரு 11 செகண்டுக்குள்ளாரையே நீங்கள் இதை தாராளமாக 11 முறை சொல்லி முடிச்சிடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த வேர்டுங்க இது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுமே பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது. அதுலேயும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கவுண்ட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கே தெரியும், அதனால் இதை பற்றி நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. சன்ரைஸ் வந்திருக்கு பாருங்கள். இது கரெக்டாக இன்றைக்கி சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையினால் இருக்கிறதுனால இன்றைக்கி இதை பயன்படுத்துறது சிறப்பு. அடுத்தது கோல்டன் அப்படிங்கிற வேர்டை பற்றியும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கக்கூடியது, ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடியது, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியது, பொன் பொருள் ஆபரணத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்னு இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் பவர்ஃபுல்லான இந்த காம்பினேஷனோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் ஒரு 11 முறை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது
இது இந்த நேரத்தில் மட்டும்ட்டு இல்லை, இந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சமயத்துலலாம் கூட நீங்கள் இதை சொல்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பேப்பர் எடுத்து வச்சு இந்த கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் அப்படிங்கிறத 11 முறை எழுதுறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் கூட கீழே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இப்போது பார்க்குற எல்லாருமே கீழே அவங்களும் வந்துட்டு டைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தனியாக இது 11 முறை சொல்கிறதுக்கு டைம் கிடைக்காது அல்லது நேரம் வந்து பத்தலை எழுத முடியல அப்படின்னு நினைக்கும் போது இங்கே ஒரு முறையாவது நீங்கள் பதிவிடுறீங்க இல்லையா, அதுக்கே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். இதை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். இந்த ஞாயிறு நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது, முதல் தேதியாக இருக்குது, வளர்பிறை சஷ்டியாக இருக்குது. அதனால் இந்த நாளில் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.